இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா உட்காந்த மனையே யோசித்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட மனசாட்சி வந்துடுது. என்ன யோசித்துட்டு இருக்க, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகலாமா இல்லையான்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் தீபா வேறு இன்வைட் பண்ணிட்டேன், என்னால் எப்படி போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லவா, நீ வந்துட்டு போக வேணாம், அப்படி போனேன்னா கார்த்திக் வந்துட்டு நீ தான் அம்முன்ற உண்மை தெரிஞ்சிடும், அதனால நீ போகாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்ல, அவள் தான் கூப்பிட்டுட்டாலே, கூப்பிட்டும் போகாமல் இருந்தால் கன்ஃபார்மாக வந்துட்டு கார்த்திக்கு நான் தான் அம்முன்ற சந்தேகம் வந்துடும், அதை நானே வந்துட்டு அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ என்னதான் வழி, போய் மாட்டிக்க போறியா அப்படின்னு சொல்ல, இல்லாட்டி நீ தான் அவர்கிட்ட உண்மையை சொல்லிவிடு நான் தான் அம்முன்னு, அப்புறம் என்ன அதுக்கடுத்து நீ தீபாவை கொலை பண்ணாலும் என்ன ஓமலையா சந்தேகம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, இல்லை அவரை முழுசாக என் கண்ட்ரோல் கொண்டு வர வரைக்கும் நான் தான் அம்முன்னு சொல்லிட்டு தெரியவே கூடாது, அது மட்டும் கிடையாது, தீபா கொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் அவருக்கு தெரியணும், அதுக்கடுத்து நான் அவர் கூட சேர்ந்து வாழணும், அப்போ தான் அவர் எனக்கு முழுசாக கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தீபா வந்துட்டு கால் பண்ணுறாங்க, ரம்யா வந்துட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லடி அப்படின்னு சொல்ல, நான் சொன்னது யாகம் இருக்குல்ல, நாளைக்கு அத்தை மாமாவோட வெட்டிங் டே, கண்டிப்பாக நீ அப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்ல, நான் வந்துடுவேன், ஆனால் அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான், அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாது, அவர் வந்து சும்மா தானே இங்கே உட்காந்துட்டு இருக்க போகிறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. வேணாடி அது ரொம்ப ரிஸ்க்கு, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் புரியுதா அப்படின்னு சொல்ல, சரி நீயும் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வராமல் இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நானும் என் ஹஸ்பண்டும் உன்னை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல, என்னடி மிரட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் நான் வந்துடுவேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திக்கை வந்துட்டு பார்த்தியா அவன் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்றா, இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்ல, அவர் கண்ணில் படாமல் மட்டும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அவர் கண்ணில் நான் படமாட்டேன், ஆனால் நான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க, சாமி முன்னாடி நின்று வேண்டிட்டு இருக்காங்க, கடவுளே எனக்கு அத்தை மாமாவோட வெட்டிங் டே, பாட்டி வேறு வரப்போகிறாங்க, எல்லாமே சுமூகமாக முடியணும், இந்த தாலி வந்துட்டு மீனாட்சி அக்காவோடது, பழையபடி இந்த தாலி அவங்க கழுத்தில் ஏறணும், அதுவும் ஆனந்த மாமா கையால் ஏறணும், அதுக்கு நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு காட்டி வராங்க, என்ன தீபா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு நிமிஷங்க இந்த தாலியை வச்சு வேண்டிட்டு வந்துடுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அத்தை மாமா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அவங்க மனசில் அவ்வளோ வேதனை, அதோட தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க, மீனாட்சி அக்கா கழுத்தில் எப்படியாவது ஆனந்த் மாமா இந்த தாலியை கட்டணும், அது நடக்குமாங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக ஆனந்த் கையால் அன்னி கழுத்தில் இந்த தாலியை நான் கெட்ட வைப்பேன், சொன்னதை நிறைவேற்றுவேங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க நான் கோயிலுக்கு போய் இந்த தாலி பேரில் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மண்டபம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு ரியா வந்துட்டு கட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்க, ஆனந்த் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன ரியா ஒரு மாதிரி யோசனையில் இருக்க, எதுக்கு அப்செட்டாக இருக்குது அப்படின்னு கேட்க, இன்றைக்கி உங்கள் பாட்டி வர்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பாக அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்கள் பாட்டிக்கு பயந்து என்ன வேணான்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, பாட்டிக்கிட்டே எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க வைப்பேன், நீ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உங்கள் தம்பி வேற மீனாட்சியோட சேர்ந்து தான் உன்னை ஆசீர்வாதம் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் அதுக்கு ஆசைப்பட்டா தானே, என்றைக்குமே நீ தான் என்னோட பொண்டாட்டி, நான் தான் சொல்கிறேன்ல, வீட்டுக்கு மூத்த பிள்ளை நான் தான், ஆக்சுவலாக பார்த்தா நம்ம தான் இந்த ஃபங்க்ஷனை பொறுப்பாக எடுத்து நடத்தணும், இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால தான் சரி போனால் போது நான் விட்டுட்டு அமைதியாக இருக்கேன், நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்குவோம், அது நீ தான் என் கூட சேர்ந்து நிற்க போகிற பாரு அப்படின்னு சொல்லி, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் போய் எதை தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்க, என் பெர்ஃப்யூம் பாட்டில் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. இது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்ல, இதுவா கன்று வாங்கினதுக்குரியது அப்படின்னு சொல்ல, துப்பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரியா பயந்துடுறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இது கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆமாம் அப்பாவோடது லைசன்ஸ்லாம் இருக்குது, பயப்படாத, அவர் என்கிட்ட ரினியூவல் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க, பண்ணிவிட்டு அப்பாட்ட கொடுக்க மறந்துட்டேன், இனிமேல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பாக்ஸ் உள்ள வச்சுட்டு ஆனந்து கிளம்பிடுறாங்க. இந்த கன் எடுத்து நம்ம வச்சுக்கிடுவோம், எதுக்கும் அங்கே ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா இது தேவைப்படும், அப்போ நம்ம இதை பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஒழிச்சு கொண்டு போகிறாங்க ரியா. அடுத்த சைடு அபிராமியை காமிச்சிட்டு இருக்காங்க. சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கார்த்தியோட அப்பா வராங்க. என்னன்னாச்சு உட்காந்துட்டு இருக்கா, வா நம்ம மண்டபத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி, என்னங்க நீங்களும் பொறுப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டில் என்னது நல்லா இருக்குது சொல்லுங்கள், ஆனந்த் வேறு பொண்டாட்டி கூட சேராமல் இருக்கான், கார்த்தி தீபா அருண் ஐஸ்வர்யாவது ஒரு வகையில் ஏற்றுக்கலாம், சந்தோஷமாக இருக்காங்க, அவனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அவன் வந்துட்டு அவள் கூட்டு வந்து வச்சிருக்கானே, அது கூட சேர்ந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினானா அவ்வளோதான், மீனாட்சி என்ன பாடுபடும் அவன் மனசு சொல்லுங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல, அதுக்காக என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல, கார்த்தி தான் சொல்லியிருக்கால எல்லாத்தையும் நல்லதே நடக்கும், அவன் தான் மாற்றிடுவான் எல்லாத்தையும் புரியுதா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்லியிருக்கா, இருந்தாலும் அவனால் பண்ண முடியலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, கார்த்தியை நம்புவோம் அவ்வளோதான், கார்த்தி சொன்னதை எனக்கும் பண்ணாமல் விட மாட்டான், சரி வா நாச்சியா நீ எதையும் மனசில் நினைக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு தான் கிளம்புறாங்க. அடுத்த சைடு தீபா கோவிலுக்காக பூஜை பண்ணுறதுக்காக போயிடறாங்க. சாமியார் பூஜைலாம் பண்ணி ஆரத்தியெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. தீபாவும் வந்துட்டு எப்படியாவது இந்த தாலி மறுபடியும் மீனாட்சி அக்கா கழுத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி வேண்டிக்கிறாங்க. ஆரத்தியை எடுத்து தீபா தொடும்போது அமர்ந்து போயிருது. தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கும் கவலைப்படாதமா, ஒரு வேளை காத்துப்பட்டு கூட அணந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை சொல்லி
சொல்லிட்டு இருக்க தீபா வந்துட்டு எதையோ யோசித்த மணிக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் அந்த பூசாரி உள்ளே போயிட்டு கடவுளே இது என்ன சோதனை, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எதையோ மனசில் வேண்டிட்டு தாலியெல்லாம் உன் காலில் வச்சு பூஜை பண்ணுச்சு, ஆனால் பாரு விளக்கு அணைஞ்சு அபசகுணம் ஆயிடுச்சு, நீ தான் இப்படியே காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. அடுத்த மண்டபத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சைடு அபிராமி ரெடி பண்ணிட்டு இருக்கா, அந்த பக்கம் கார்த்தி அவங்க அப்பாவை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ல, இது மட்டும் போதாது மேக்கப்பை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாம் பயங்கரமாக கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கார்த்தி போய் ரியா ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நான் சொன்ன பிளானை சரியாக முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு.